तुम्हारा नाम क्या है, மேரா நாம் தினேஷ் ஹே. இந்த தும்ஹாரான்னு இருக்க இடத்துல நீங்கள் என்ன எழுதணும், மேரான்னு எழுதிட்டு மீது அப்படியே வந்து நீங்கள் எடுத்து ரைட் பண்ணணும். என்னுடைய பெயர் தினேஷ். தும்ஹாரா உன்னுடைய பெயர் என்னன்றாங்க, என்னுடைய பெயர் தினேஷ். காடி ககாங்சே ஆத்திகை. காடினா வண்டி, வண்டி எங்கே இருந்து வருகிறது, ஆத்தி அப்படின்றாங்க. காடி பாஜார் சே ஆத்திகை. அந்த ககாங்சேன்ற இடத்துல நீங்கள் என்ன எழுதணும், பாஜார் சேன்றது இங்கே இருக்குது, ககாங் பதிலாக நீங்கள் பாஷார் அப்படின்ற மாதிரி எழுதினா போதும். வண்டி வந்து கடைவீதியிலிருந்து வருகின்றது. மைதான் ககாங்கே. மைதான் ஸ்கூல் கே பாஸ்கே. மைதானம் எங்கே இருக்கின்றன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கேன். மைதானம் வந்து ஸ்கூலுக்கு பாஸ்னா பக்கத்தில் இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் மைதானம் இருக்கிறது. மந்திருக்கு பீச்சே கியாகை. வந்து மந்திர்னா கோயில் அர்த்தம், கோயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது. மந்திருக்கு பீச்சே தாலாபுகை. தாலாப்னா நீச்சல் குளம், கோயிலுக்கு பின்னாடி நீச்சல் குளம் இருக்கிறது. இந்த கியாக் பதிலாக நீங்கள் தாலாப்னு எழுதினா போது மீது அப்படியே எடுத்து விடை இருக்குது, அதை எடுத்து ரைட் பண்ணிடணும். ரேல்காடிக்கு ஆகே கியாகை. ரேல்காடி அப்படின்னா வந்து ட்ரெயின், ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கிறது. ஆகே அப்படின்னா முன்னாள் அர்த்தம். இந்த கியாகில் ரேல்காடிக்கு ஆகே இது வரைக்கும் எழுதிட்டு இன்ஜின் ஹே. ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து இன்ஜின் இருக்கிறது. இந்த மேலே வந்து புள்ளி வச்சுருக்காங்க, அது இன்னும் நம்ம படிச்சுட்டு அப்புறம்தான் இந்த ஜி நம்ம படிக்கணும். இன்ஜின் ஹே. ஷாம்கோ தும் கியா கரேஹே. ஷாம்கோ அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். மாலையில் எங்கே போகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கியானா கரேஹே அப்படின்னா எங்கே போவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷாம்கோ மை மந்திர் ஜாவுங்கா. ஷாம்க்கு அப்படியே எடுத்து கேள்வி பார்த்து எழுதிட்டு தும்மு பதிலாக நீ எங்கே போவன்றாங்க. அதுக்கு அப்போ வந்து மைன்னு எழுதிட்டு மந்திர் ஜாவுகா, நான் மாலையில் வந்து கோயிலுக்கு போவேன். அப்போ ஜாயேகா அப்படின்ற மாதிரி எழுதணும், போவேன். ஆஜ் கவுன்சா தின்ஹே. இன்று என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஜ் சனிவார்ஹே. இன்று சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணணும். கல் அசோக் கஹாம் ஜாயேகா. அசோக் வந்து எங்கே போவான், ஜாயேகான்னு வந்துருக்கு. அப்போ வந்து இந்த கல் அப்படின்னா நேற்றுக்கு கல் தான் சொல்லுவோம், நாளைக்கு கல் தான் சொல்லுவோம். ஆஜினா இன்றுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கல்லுன்றது நேற்றா நாளைக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இங்கே ஜாயேகா அப்படிங்கும்போது வந்து ஃபியூச்சர் டென்ஸு. நாளைக்கு அசோக் வந்து எங்கே போவ அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு அசோக் சொல்கிறான், கல் அசோக்கு சென்னை ஜாயேகா. நாளைக்கு நான் வந்து சென்னை போவேன். அப்படி ககாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து சென்னைன்னு எழுதலாம். எந்த ஊர் வேணாலும் நம்ம எழுதலாம் நம்ம அந்த இடத்துல. காடி கித்தினே பஜே சூட்டிகை. வண்டி வந்து எத்தனை மணிக்கு வந்து என்ன சென்றடையும் அப்படின்றாங்க. காடி சாடே சக பேஜ் பஜே சூட்டிகை. இப்போ வண்டி அப்படிங்கும்போது இது பெண்பாலை குறிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சூட்டி அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து சாடே அப்படின்னா அந்த இடத்துல வந்து 6:30 மணிக்கு வந்து அது கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாடே பஜே. கொடைக்கானல் மீ ஹம் கியா தேக்கேங்கே. கொடைக்கானல் வந்து நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. கொடைக்கானல் மீ ஹம்மு வேதசாலா தேக்கேங்கே. வேதசாலா அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கல் வந்து செய்வினை பயிற்சி வந்து அங்கே நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் கர்மே கித்தினே கம்ரேகை. இந்த இஸ்னா உங்கள் வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்கின்றன. கர் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். கித்தினே கம்ரேனா அறைன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் எத்தனை அறை இருக்குது அப்படின்றாங்க. ஹம் கர்மே சே கம்ரேகை. 6 அறை இருக்குது. இப்போ வந்து சமையல் கட்டு, பெட்ரூமு இது மாதிரிலாம் தனித்தனியாக சொல்கிறோம்னா பூஜை ரூமுன்ற அந்த மாதிரி வந்து 6 அறை இருக்குது அப்படின்றாங்க. மோகன் தும்கோ கோன் ஹிந்தி சிக்காத்தே ஹைன். அப்போ மோகன்கிட்ட நீ உனக்கு வந்து ஹிந்தி வந்து யார் கற்றுக் கொடுத்தாங்க. முஜே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹைன். எனக்கு வந்து மாஸ்டர் ராஜன் சார் தான் எனக்கு வந்து ஹிந்தி வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தும்கோன்ற இடத்துல என்ன பண்ணும், முஜேன்னு எழுதிட்டு மாஸ்டர் நேம் எழுதும் போதும் மாஸ்டர் ராஜன் எழுதிட்டு மீது அப்படி ஹிந்தி சிக்காத்தே ஹைன் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடலாம். राम रोज
சபே சபேரே கித்தனை பஜே உட்தா ஹே. ராம ரோஜுனா இன்றுன்னு அர்த்தம். காலையில் வந்து எத்தனை அப்படின்றாங்க. ராம் ரோஜு சபேரே சக பஜே உட்தாகேன். இன்றைக்கு நான் வந்து 6 மணிக்கு நான் எழுந்திருச்சேன். கல் கவுன்சா தின் தா. தின் தா. நேற்று வந்து என்ன நாள். இப்போ கல்லுன்றது இடத்துல இங்கே தான் கொடுத்தனால அது வந்து பாஸ்டன்ஸு. அப்போ நம்ம கல்லுனாலும் டுமாரோன்னு சொல்லுவோம். அப்போ நேற்று என்ன நாளாக இருந்தது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. கல் இத்துவார்த்தா. நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது அப்படின்னா. சுரேஷ் ஆஜி கஹாங்ஸே ஆயா. சுரேஷ் இன்று எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாயா அப்படின்னா வந்து முடிச்சிட்டான். அதனால தான் வந்து இங்கே வந்து பாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்று எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுரேஷ் ஆஜி பெங்களூர் சே ஆயா. நான் வந்து இன்றைக்கி வந்து பெங்களூர்லேருந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து பதில் சொல்கிறேன். அந்த ககாங் பதிலாக இந்த ஊர் பேர் எந்த ஊர் வேணாலும் இங்கே ரைட் பண்ணலாம். பெங்களூரு இந்த சேர்ந்தது இங்கேயே கொடுத்துருக்கான். பெங்களூரிலிருந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறான். சந்திரா கைசாத்தா. சந்திரா அப்படின்னா வந்து ஆரஞ்சு பழம் வந்து எப்படி இருந்தது. சந்திரா பகுத் அச்சாத்தா. ஆரஞ்சு பழம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பகுத் அப்படின்னா ரொம்ப அர்த்தம், மிகவும் ரொம்ப நல்லா இருந்தது. அச்சானா நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். தும் கஹாங் ரகத்தேகோ. நீ எங்கே வசிக்கிற அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பார்த்து கேட்குறாங்க. மை நெஹ்ரு நகர் மே ரகத்தாகும். நான் வந்து நெஹ்ரு நகரில் அங்கே தான் நான் வசித்துட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வசிக்கிற இடத்தோட பேர் சொல்கிறாங்க. நெஹ்ரு நகர். 36 வந்து தும்காரே பித்தாஜிக்கா நாம் கியாகை. உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன. மேரே. இந்த தும்காரேன்னு அர்த்தத்தை இந்த இடத்துல வந்து மேரே அப்படின்ற மாதிரி இதுனா மேரே பிதாஜிக்கா நாம் நாராயண் ஹே அப்படின்ற மாதிரி அவருடைய அப்பா பேர் எந்த பேர் வேணாலும் நீங்கள் எழுதலாம். நாராயண் ஹே.